ஆனால் அதுல விந்து அதிகம் விரையாகும் போது நம்முடைய பிராண உடலின் பலமும் குறைகிறது என்றுதான் இதுல இருக்குது. 70 வயசு 80 வயசானாலும் இன்னும் அனைத்து அன்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த விந்தாற்றல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பற்றி நிறைய கேள்விகள் அன்பர்கள் தொடர்ந்து கேட்கிறீர்கள். எத்தனை நாளைக்கு ஒரு முறை விந்து சக்தியை நாம் விரயம் செய்யலாம்? அது உடலை பாதிக்காதா, மனசை பாதிக்காதா, யோகத்தை பாதிக்காதா, அல்லது விந்து சக்தியை எப்படி நம்ம கையாள்வது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். இது குறித்து நான் பல காணொளிகள் பேசியிருந்தாலும் உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்ல கடமைப்பட்டுள்ளதால் நான் சொல்கின்றேன். யோகத்தை பொறுத்தளவில் விந்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. யோக வாழ்க்கைக்கு பிரம்மச்சரியம் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை ரொம்ப மிகவும் முக்கியமான ஒன்று. ஆனால் ஒரு மனிதன் பிரம்மச்சரியமாக இருக்கும்போது அவனுடைய உடல் கட்டுமானமும் சரி, மனதினுடைய வலிமையும் சரி, ஒரு மிகவும் நேர்த்தியான நிலையில் இருக்கிறத அனுபவபூர்வமாக பலரும் பார்த்திருக்கிறார்கள். இதுக்கு சயின்டிஃபிக்காக இன்டர்பிரட் பண்ண முடியுமான்லாம் தெரியல. பட் ஆனால் இப்போ எனக்கும் என்னுடைய வாழ்க்கையில் இளமை பருவத்தில் ஒரு ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய மன ஆற்றலும் உடல் ஆற்றலும் வேறு அபரிமிதமாக இருந்துச்சு. திருமணத்திற்கு பிறகு அதனுடைய தன்மையில் சில மாற்றங்கள் இருக்கிறது அனுபவபூர்வமாக உணர முடிகிறது. நம்ம வேற யாரையோடும் பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் வந்த பாதைகளை எல்லாம் திரும்பி பார்த்தால் கூட அது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஆகவே யோக வாழ்க்கையில் இருக்கும்போது விந்து சக்தி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதற்கு சொல்லக்கூடிய விளக்கங்கள்: விந்து விட்டவன் நொந்து கெட்டான், ஆன முதல் அதிகம் செலவானால் மானம் இழந்து மதிகெட்டு போன திசை, எல்லோருக்கும் கல்லனாய் ஏழு பிறப்பும் தீயனாய் நல்லோருக்கும் பொல்லனாம் நாடு அப்படிங்கிறத சொல்றாங்க. மெமரி லாஸ் ஆகிறது, உடல் பலகீனம் ஆகிறது, முட்டு வலி போன்றவை ஏற்படுறது, கண் பார்வை, காது கேட்கறது எல்லாம் நடைமுறையில அதிகமான முறையில விந்து விரயம் செய்தவர்களுடைய நிலைப்பாடாக இருப்பதை அனுபவபூர்வமாக பார்க்க முடியுது. ஆனால் நவீன விஞ்ஞானம் என்ன சொல்லுது? அது ஒரு எச்சில் மாதிரி தான், அது உபரி கழிவு தான், அதை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுது. இதுக்கு ரெண்டுக்குமே ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது. இதில் என்ன அப்படின்னா, நவீன விஞ்ஞானத்தின் கூற்றுப்படி அது விந்து என்பது கழிவு, அதனால ஒரு ப்ராப்ளம் கிடையாது, உங்களால் முடிஞ்சளவு பண்ணுங்க, ஹெல்த்தியாக நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு முடிச்சிடுறாங்க. ஆனால் அதில் விந்து அதிகம் விரையாகும் போது நம்முடைய பிராண உடலின் பலமும் குறைகிறது என்றுதான் இதில் இருக்குது. இப்போ ஆன்மீகம் என்பது நம்முடைய சூட்சும சரீரத்தை தூய்மை செய்து வலுவேற்றி ஒரு அமைதியில வச்சுக்கிட்டதுக்கான ஒரு ப்ராசஸ். நீங்கள் அதனால யோக வாழ்க்கையில நீங்கள் ரொம்ப முக்கியமானதாக விந்து சக்தி கருதப்படுகிறது. லௌகிக வாழ்க்கையில இல்லை. அப்போ நம்ம இதில் ரெண்டையுமே எக்ஸ்ட்ரீம். இது எப்படினாலும் பயன்படுத்துங்கிறான், இது எப்படியுமே பயன்படுத்தாதங்கிறான். அப்போ இந்த இரண்டுக்கும் நடுவாக ஒரு மத்தியமமான ஒரு நிலையில் நம்ம வரணும். தேவையான போது தேவையான தன்மையில நம்ம விந்துவை நம்ம விரயம் பண்ணிக்கலாம், மற்ற நேரத்தில் பண்ணக்கூடாது. அப்போ ஒரு அளவு முறை நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். வரலாறு சொல்லுவாங்க, வாரம் இருமுறை, தினம் இருமுறை, மாதம் இருமுறை, 6 மாதத்துக்கு ஒரு இப்படின்னு சொல்லி ஒரு சார்ட்லாம் ராமலிங்க அடிகளார் சொல்றது போல நாம் விந்து சக்தியை ஒரு 15 நாளுக்கு ஒரு முறை அல்லது இருமுறை நாம் உபயோகித்துக் கொள்ளலாம். விந்து சக்தியை விரயம் பண்ணால் அது உடலை பெருசாக அளவு பாதிக்காது, மனசையும் பாதிக்காது. அதே நேரத்தில் ரொம்ப நம்ம 4 மாதம் 5 மாதம் நடக்கும் போது அது பலவிதமான நோய்கள் வருவதாகவும் சொல்லப்படுது. மெடிக்கலாகவும் சொல்றாங்க, ஸ்பிரிச்சுவலாகவும் சொல்லுது. விந்துவை முடக்குங்கால் காமம், குரோதம், லோகம், மோகம், மதம், ஆச்சரியம் என்ற அந்த மாதிரியான குணங்கள் நம்மகிட்ட வெளிப்படுறதாக சொல்றாங்க. அப்போ இதுல ஒரு அளவு முறை இருக்கணும். நம்ம உடலை கெடுத்துடக்கூடாது, மனசையும் கெடுத்துடக்கூடாது, சக்தி விரையும் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடினுடைய தூய சக்தி தான் விந்துவாக இருக்கிறது. நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடு வயிற்றுக்குள்ள போய் அரைச்சி ரத்தமாயி ரசமாயி அப்படியே ஒவ்வொரு ப்ராசஸாகி எலும்பு தசை அப்படின்னு ஒவ்வொரு ப்ராசஸாகி 7வது தாதுவாக விந்து சக்தியாக பரிணமிக்கிறது. ஆண்களுக்கும் விந்து இருக்கிறது, பெண்களுக்கும் இருக்குது. அந்த விந்து சக்தி அதிகமான அளவு நமக்கு இருக்காது, அது குறைவா இருக்கும். அது ஒரு பேட்டரி மாதிரி. விந்து சக்தி தூய்மையாகவும் அழுத்தமாகவும் சரியான அளவோட இருந்ததுன்னா நம்முடைய பிராண உடலினுடைய அளவும் அழுத்தமும் தூய்மையும் தெரிகிறது. அப்போ விந்து என்பது ஒரு பேட்டரியாக, மின்கலமாக இந்த உடல்ல செயல்படக்கூடிய ஒன்று. நம்ம உயிராற்றலை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு பேட்டரியாக இருக்கிறது. ஒருவன் மரணிக்கும் போது விந்து உடைந்துதான் இறந்து மரணிக்கிறான். அதுதான் நம்ம குளிப்பாட்டும் போது கண்டுபிடிச்சு எப்படி மரணம் அடைஞ்சிருக்கான், எதுவும் காயங்கள் இருக்கா அல்லது அப்படிங்கிறது ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக தான் இறந்த உடனே குளிப்பாட்டக்கூடிய ஒரு சடங்கு உருவாகுது. அப்போ அந்த விந்து அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஆகவே அது நீர்த்த தன்மை இல்லாமல் கெட்டி தன்மைக்கு மாற்றக்கூடிய யோக முறைகள் நிறைய இருக்குது. நம்ம விந்தாற்றலை
இந்த உடல்ல சேகரித்து வைத்துக் கொள்வதற்கு பல வழிகளும் வாய்ப்புகளும் நம்மிடம் இருக்கிறது. ஆகவே நம்ம வந்து அதை ஒரு அளவு முறை மீறும் போதுதான் எல்லாமே பிரச்சனையாக இருக்கிறது. உடல் ரீதியான, மன ரீதியான, சக்தி ரீதியான ஒரு தன்மையில நம்ம வந்து ஒரு நல்ல நிலைக்கு வரணும்னா விந்து ஆற்றலை சரியான முறையில் நாம் கையாள கற்றுக்கொள்ள வேண்டும். தேவையான அளவு அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். வயதுக்கு ஏத்தாப்புல நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு சார். 30 to 35 எப்படி பயன்படுத்தலாம், 35 40 எப்படி பயன்படுத்தலாம், 40 to 50 வயசு வரை எப்படி இருக்கலாம், 50 to அதுக்கு மேல நம்ம எப்படி நம்முடைய வாழ்க்கை முறை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கை முறையை 4ஆக பிரிச்சிருக்கிறார்கள். நமக்கு அது தெரியணும். பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்பது. பிரம்மச்சரியம் என்பது இளமை நோன்பு. திருமணத்திற்கு முன்பு இளைஞன் காத்து கொள்ள வேண்டிய ஒரு வகையான இளமை நோன்பை தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது கிரகஸ்தம் என்பது திருமண வாழ்க்கையில் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் எப்படிங்கிறது. வானப்பிரஸ்தம் என்பது திருமண வாழ்க்கையிலிருந்து முழுவதும் அமைதிக்கான பாதைக்கு செல்வதற்கான முன்னேற்பாடாக வானப்பிரஸ்தம். சந்நியாசம் என்பது ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையை முழுவதும் அமைதியான வாழ்க்கையில நிலைநிறுத்துவதற்காக மேற்கொள்ள வேண்டிய விஷயம். ஒரு மனிதன் இந்த 4 வாழ்க்கையே இருக்கணும். முழுவதும் 70 வயசு 80 வயசானாலும் இன்னும் கிரகஸ்தா இருக்கிறேன், நான் வந்து குடும்பத்தை விட்டு வெளியே வர மாட்டேன் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு அமைதியா உருவாக்கிடணும். நீங்க ஒரு இளமையா இருக்கீங்க, வாழ்க்கையை எடுக்கிறீங்க. இந்த வாழ்க்கை இருக்கும்போது வாழ்க்கைக்கு தேவையான வசதிகள்லாம் பெருக்கிறீங்க, உழைக்கிறீங்க, குடும்பத்தை உருவாக்குறீங்க, குழந்தை குட்டிகள்லாம் இருக்குது உங்களுக்கு. அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு பற்றற்ற நிலைக்கு தொடர ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் முன்னேற்பாடு பண்ணணும், மனநிலையை மாற்றணும். ஓகே, இதெல்லாம் வச்சாச்சு, எல்லாம் சேர்ந்துட்டேன், என்னால் முடிஞ்ச அளவு செஞ்சுட்டேன், என்னுடைய தகுதிக்கு தவிர அடுத்தவங்கள்ட்ட பொறுப்பை கொடுத்துட்டு உங்க ஓய்வாகணும். ஓய்வாகிட்டு அதில் அடுத்து கொஞ்ச நாள் அந்த மனநிலையில இருந்து முழுவதும் ஒரு ஓய்வு நிலை. உங்களுக்கு நீங்க வேலை பார்க்கக்கூடிய காலத்துல உங்களுக்கு ஒரு சின்ன அறையை கட்டி அதில் அமைதிக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது மாதிரியான ஒரு இடத்தை உருவாக்கி அங்க போய் நீங்க அமைதியா இருந்து உங்களுடைய இறுதி காலத்தை முடிக்க வேண்டும். இந்த ப்ராசஸ் இருக்குது. நம்ம எதுவுமே இல்லை 70 வயசு 80 வயசு ஆளும் நீங்க அரசியல் நிற்கிறான், கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் ஒரு தப்பான ஒரு கான்செப்ட். அரசியல்னாலும் சரி, சாதாரண வாழ்க்கையில்னாலும் சரி, எந்த வேலை பார்க்குறவங்களும் அப்படிதான் இருக்கிறாங்க இன்னைக்கு. அப்போ அந்த மனித வாழ்க்கை முறைகளை பல பரிமாணங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். விந்து அப்படிங்கிறது தேவையான அளவு பயன்படுத்தணும். பெரும்பாலும் ஒரு 30 to 40 வயசுக்குள்ள வந்து ஒரு வாரத்திற்கு ஒரு முறை இருந்தால் கூட தவறு இல்லை. திருமணம் முடிந்த புதுசுல கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் தப்பு கிடையாது. ஆனால் நாளாக நாளாக ஏஜ் ஆக ஆக விந்து சக்தி விரயத்தை நாம் வந்து குறைத்து கொள்வது என்பது நமக்கு ஒரு பாதுகாப்பானது. விந்து நல்ல ஒரு தன்மையில் இருக்கும்போது உடலும் மனசும் கண்டிப்பாக ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறது. இதுக்கு சயின்டிஃபிக்கான இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்க முடியலனாலும் அவரவர்கள் அனுபவத்தில் இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.